அன்சிகா அனிமல் ரெஸ்கியூ அண்ட் கேர் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் நினைச்சா எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இவ்வளவு பெரிய கடலளவு உலகத்துல இந்த அன்சிகா அனிமல் ட்ரஸ்ட் உள்ளது ஒரு கடுகளவு கூட கிடையாது. எங்கேயோ ஒரு மூலையில நம்ம கொஞ்சம் டாக் அடாப்ட் பண்ணி சேவ் பண்ண உடனே எல்லா டாக்ஸுக்கும் தீர்வு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா நம்மளால முடிஞ்ச கொஞ்சத்தை தான் நம்ம பண்ண முடியுதே தவிர இது பாக்குற இடத்துல ஒரு கடுகளவு யாருக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு மூலையில தான் நம்ம செய்ய செயல்கள் இருந்துட்டு இருக்கு. அப்ப இதுக்கு நிரந்தர தீர்வுன்னு உள்ளது என்ன கணக்குன்னு உள்ளதுன்னு நான் சொல்ல போனா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஸ்டெர்லைசேஷன். அதே மீறி இதுகளை எல்லாம் ஃபர்ஸ்ட்ல நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்றதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லும் போதுதான் நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒண்ணுமே கிடையாது. கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஃபண்ட் ரெடி பண்ணி 50 ஏக்கர் இடத்த ரெடி பண்ணுங்க, ஃபுல்லா சுத்தி கேஜ் ரெடி பண்ணுங்க, அங்கே டாக்ஸை எல்லாத்தையும் கொண்டு சேவ் பண்ணலாம். சேவ் பண்றது யார் பண்ணுவீங்கன்னு கேக்குறீங்களா? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நான் 1 வீக்ல எல்லா டாகையும் அங்க கொண்டு சேவ் பண்றேன். கண்டிப்பா பண்ண முடியும். இது விளையாட்டுக்கு பேசுறேன் அப்படின்னு நினைக்காதுங்க. நம்மகிட்ட அவ்வளவு வேலண்டியர்ஸ் இருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஸ்ட்ரீட் டாக் இல்லாம எல்லாத்தையும் 1 வீக்குக்குள்ள நான் அங்க கொண்டு போட முடியும். அதுக்கு உங்கள்கிட்ட கேட்கிற ஒரே சப்போர்ட் என்னன்னா, 50 ஏக்கர் இடம் ரெடி பண்ணி ஃபுல் கேஜ். யாருமே தன்னோட சொந்த காசுல அது பண்ண முடியாது. அதை கவர்மெண்ட் எப்படி போய் சேர்த்து ரெடி பண்ணி தர முடியும்னுள்ளதுக்கான ஒரு இதை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னாலே ரொம்ப ஒரு சக்சஸ் ஆயிருக்கேன். ஏன்னா ஸ்ட்ரீட் டாக்னு உள்ளது நல்லதுன்னு சொல்லியாங்க, கெட்டதுன்னு சொல்லியாங்க. ஏன்னா ஸ்டெர்லைசேஷன் சொல்லும் போது ஒரு இனத்தை நீ எப்படி அழிக்கலாம்னு ஒரு சைடுல இருக்குது, இன்னொரு சைடுல என்னன்னா அதுகளை இவ்வளவு அடிபட்டு வலியோட இருக்கிறதுக்கு ஒரு இடத்துல சேஃபாட்டு இதாகிட்டு போட்டு இன்னும் கூட அதுக்கு இனங்கள் அதிகம் இதாகும் போது அதுக்கு உணவுகளுக்கு இங்க யாரும் வைக்க ரெடியா இல்லை. அப்ப அதுக்கு என்னன்னா கருவுல உருவாக முன்னாடி அது இல்லாம இருந்திருந்தா இருக்கிறதாவது பாதுகாக்கப்படும் அப்படின்னு கொஞ்சம் கருத்துக்கள் நம்ம வச்சிருந்தோம். நிறைய பேர் யோசிப்பீங்க, இப்ப கவர்மெண்ட் 50 ஏக்கர் இடம் ரெடி பண்ணி உனக்கு கேஜ் ரெடி பண்ணி குடிக்கிறது சாத்தியமா அப்படின்னு. எனக்கு அது சாத்தியமான்னு தெரியல. ஆனா இதுகளை சேவ் பண்ணணும், இதுகளுக்கு பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் ஒரு முடிவுன்னா அதுதான் என்ன பொறுத்தவரை முடிவு. இல்லாம உங்க சைட்ல வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. ஸ்டெர்லைசேஷன் பண்ணா கூட இப்ப பண்ணிட்டு ஸ்ட்ரீட்லயே தான் கொண்டு விடுவாங்க. கொண்டு விடும் போது அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அது எப்படி அதுல வாழலாம் அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. அப்ப இப்போ ஒரு டாக் இப்ப ஸ்ட்ரீட்ல இருக்குது, கண்டிப்பா 1 வயசு உள்ளது, 2 வயசு உள்ளது, 3 வயசு உள்ளது, 10 வயசு உள்ளது வரைக்கும் இருக்கிறான். அந்த 1 வயசு உள்ளது இன்னும் என்னன்னா 14-15 வருஷம் வாழ போகுது. அது வரைக்கும் அதுக்கு உணவு, அதுக்கு ஒரு சேஃபான ஒரு பிளேஸ் அப்படின்னு உள்ளதை பார்க்கும் போதுன்னா நான் சொன்ன அந்த விஷயம் தான் கரெக்டா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்க. எல்லாமே இப்படி ரெடி பண்ணி கவர்மெண்ட் தருது, ஏன் அங்க ஃபுட்டுக்கு நீ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நான் சொல்றேன், மக்கள் நிறைய பேர் ஃபுட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. நிறைய பேர் ஹெல்பிங் மைண்ட்ல இருக்காங்க. ஆனா என்னன்னா அவங்களால ஒரு இடத்த ரெடி பண்ணி சேவ் பண்ணதான் முடியலன்னுள்ளதான் உண்மை. மக்களே அதுக்கான முயற்சிகள் நிறைய பேர் பண்ணுங்க ரெடியா இருப்பாங்க, அது பண்ண முடியும். இன்னும் கூட டாக்டர் சப்போர்ட் இவ்வளவு டாக் வச்சிருக்கும் போது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது தொடக்கத்துல கஷ்டம் தான், அதுக்கு அடுத்த பிரச்சனை இல்லை. அப்படி ஒருவேளை டாக்டர் சப்போர்ட் கிடைக்காத பட்சத்துல 10 பேரை படிக்க வச்சாத 5 வருஷம் படிக்க வச்சு திரும்ப அங்க டாக்டராட்டே அந்த இடத்துக்கே ரெடி பண்ண முடியும் நம்மளால. அந்த அளவுக்கு யோசித்துட்டு இருக்கேன். இது ஒரு பெரிய எண்ணமா யோசித்து இருக்கேன். ஆனா இது எப்படி நடைமுறைப்படுத்தியதுன்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா நமக்கு இப்போ கவர்மெண்ட்டுக்கு என்னன்னா ஒரு இது கொடுக்கலாம், என்னன்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு உள்ளது. ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம என்னன்னா மருத்துவ உதவிக்கு வேண்டியன்னே நம்ம நாகர்கோவில் கலெக்டர் ஆபீஸ்ல ஆல்ரெடி நம்ம என்னன்னா மனு கொடுத்திருக்கோம். ஆனா மருத்துவ உதவி இதுவரைக்கும் நம்ம சைட்ல இன்னும் எதுவுமே கிளியர் ஆகல. ஏதாவது அந்த சப்போர்ட்டுக்கு வேண்டிய பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் நமக்கு நடந்துன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா கண்டிப்பா என்னன்னா ரோட்ல ஒவ்வொரு நாளும் அந்த மழை டைம்ல அடிபட்டு இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே வருத்தமா தான் இருக்கு. அதை சேவ் பண்றது என்ன பொறுத்தவரை 50 ஏக்கர் சொத்து தான் ஒரே வழி. அதுவும் என்னன்னா யாருக்கும் சொத்தும் தேவையில்லை. கவர்மெண்ட் எங்கேயோ நிறைய இடங்கள்ல புறம்போக்கு இறம்போக்குன்னு எல்லாம் சும்மாயே கிடக்கு. காடுகளும் சும்மா இருக்கு, காடுகள் நிறைய அழிஞ்சிட்டே வருது. அந்த காட்டுல கொஞ்சம் இடம் காடாட்டே இருந்துட்டு போட்டு சுத்தி கேஜை மட்டும் ரெடி பண்ணி இதுகளை உள்ள விட்டுட்டு உணவுகள் மட்டும் டெய்லி சேவ் பண்ணிட்டாலே போதும், எல்லாம் சேஃப் ஆகும். கருத்தடை கண்டிப்பா எல்லாத்துக்கும் பண்ணி விட்டாச்சுன்னா இது ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு எல்லாம் என்னன்னா சொல்ல போனா அதுவும் ஒரு சுற்றுலா தலம் மாதிரி அந்த இடத்துல போய் உங்க பிள்ளைங்களுக்கு கூட அங்க விசிட் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே இந்த செல்போனு உள்ளே முங்கி இருக்காங்க. சின்ன பிள்ளைங்களை பார்த்தா கூட ஒரு வீட்டுல போனா ஃபுல்லா கேம் விளையாடியது அதிலே இருந்து சோசியல் மீடியாவிலே தான் ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம டாக் ஹாஸ்டல்ல கூட நிறைய பேர் சின்ன பிள்ளைங்களோட குறிப்பிட்ட நேரங்கள் வந்துட்டு போறாங்க. அவங்க ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன். அப்ப அந்த இடத்துல போகும்போது யோசித்து பாருங்க, 10,000 டாக்ஸ் அங்க இருக்கும். எவ்வளவு ஒரு இதா இருக்கு, பார்க்கவே கண்ணுக்கு அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. அந்த மாதிரிப்பட்ட ஒரு இடத்த உருவாக்கணும்னா உங்களோட பங்களிப்பு தேவைப்படுது. இதை எப்படி கவர்மெண்ட் கொண்டு போனோம், உங்கள்ட்ட வழிமுறைகள் இருந்தாலும் சொல்லுங்க. கண்டிப்பா இது சாத்தியமாக நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல சாத்தியம் ஆகிட்டுனாலே மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இதை நடைமுறைப்படுத்த முடியும்னு நான் சொல்லி எல்லாமே உங்க பங்களிப்பு இருந்தாதான் பண்ண முடியும். எப்படி பண்ணணும்னு வழிமுறையை எல்லாரும் சொல்லுங்க.